ஜுரம் அதிகமா இருக்கு. கொஞ்சம் கஞ்சி குடிமா. வேண்டாப்பா. கொஞ்சம். அம்மு, ஏம்மா அழுற? ஒண்ணும் இல்ல. போய் சொல்லாத. கொஞ்ச நாளா நான் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். வெளியே சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உள்ள அழற. ராத்திரி தூங்காம அழறதையும் என்னென்னமோ வளர்றதையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். கொஞ்ச நாளா சரியா சாப்பிடுறதும் இல்லை. என்னாச்சு? உனக்கு இங்க இருக்க பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. உனக்கு இந்த அப்பாவை பிடிக்கலையாமா? சொல்லு. அப்பா அம்மாவை மறக்க முடியல. அப்பா அம்மா காபி நாங்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் தெரியுமா? அவங்க எல்லாரையும் விட அதிகமா நான் உன் மேல பாசம் வச்சிருக்கமா. உனக்காக என்ன வேணும்னாலும் பண்ண பாலனும் தயாரா இருக்காரு. உண்மைதான், எனக்கு தெரியும். ஆனா என்னால முடியல. அப்புறம் எதுக்காக இங்க வந்த? நாங்க எவ்வளவு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? எங்க வம்சம் தழைக்க இருக்கிற ஒரே வாரிசு நீதான். நான் இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு கொல்லி வைக்கிறதுக்கு நீதானமா இருக்க. உன்னாலதான் நான் உயிரோட இருக்கேன். அன்னைக்கே வேணான்னு போயிருக்கலாம்ல. ஏன் என் கூட வந்த? தெரியல. அன்னைக்கு உங்களை பார்த்தப்போ உங்க கூட வரணும்னு தோணுச்சு. ஆனா இப்போ இங்க பாருமா, அப்பாவுக்குன்னு யாரும் இல்லடா. நீ மட்டும் தாட்டா இருக்க. என்னை விட்டு போயிடாதமா. என்ன மன்னிச்சிருங்க. அம்மா என்ன மன்னிச்சிருங்க. பிடிச்சிருக்காப்பா? நல்லா இருக்கு. எப்படி இருக்கு பெரியப்பா? நீ சமைச்சதாச்சே, ரொம்ப நல்லா இருக்குமா. கொஞ்சம் காரம் அதிகமா போட்டுட்டேன். இருந்தாலும் பரவாயில்லம்மா, மனசு நிறைஞ்சு சாப்பிடுற. நாம இதே மாதிரி எப்பவும் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குப்பா. இப்பவாவது உன் அழுகையை நிறுத்துமா. இன்னும் எத்தனை நாள் தான் அழுதுகிட்டு இருப்ப? ஒருவேளை அவ செத்து போயிருந்தா என்ன பண்ணிருப்ப? தாங்கிதானே ஆகணும். ஹரி, நீயே பட்டினி கிடக்குற, வந்து சாப்பிடு. அனிதா, இனிமே எதுக்காக இந்த கோர்ட்டு கேஸ்லாம்? உண்மையான தீர்ப்பு என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. அவளே அதை தேர்ந்தெடுத்துட்டா. இனிமே கோர்ட்டு கேஸு, சாட்சி, விசாரணை எதுவும் வேண்டாம். அவளை நாம எதுக்கு தேவையில்லாம வேதனைப்படுத்தணும்? எங்க இருந்தாலும் என் பொண்ணு நல்லா இருக்கட்டும். கடவுளே, உங்க மனசவ புரிஞ்சுக்காம போயிட்டா. அழாத. நீயே தளர்ந்து போயிட்டா அப்புறம் எனக்கு யார் இருக்கா சொல்லு? நாம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஊருக்கு போயிடலாம். அங்க இருந்தாலாவது ஹாஸ்பிட்டல் கேஸ்ன்னு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். என்ன சொல்ற? போயிடலாங்க. இனி ஒரு நிமிஷம் கூட என்னால இங்க இருக்க முடியாது. நாம போயிடலாம்.
உள்ள வந்து உட்காருங்க. இல்ல வேண்டாம், கல்கட்டா போறேன். அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சந்தோஷம். அதுக்கு முன்னாடி கை தவறி என்கிட்ட வந்து சேர்ந்த மாணிக்கத்தை அதோட சொந்தக்காரங்கிட்ட ஒப்படைக்க வந்திருக்கேன். போமா. அழாதம்மா. நீங்க வளர்த்த பொண்ணு இனிமே உங்க பொண்ணு. இனி எந்த கோட்டாலையும் எந்த ரத்த பந்தத்தாலையும் உங்களை பிரிக்க முடியாது. ஏன்னா என்னை விட 1000 மடங்கு உங்க மேல அவ பாசம் வச்சிருக்க. என்னோட உறவு வெறும் எழுத்தளவில் இருக்கிற உரிமை தான். பாசம் வேற, உரிமை வேற. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவரு. என்னால இதை நம்ப முடியல. நம்பித்தான் ஆகணும். என் கூட இருந்த இத்தனை நாளும் அவ உங்களை நினைக்காத நாளே இல்லை. சாப்பிடல, தூங்கல. இதுக்கு மேலே வைராக்கியமா பிடிச்சு வச்சிருந்தா என் பொண்ணு என்னை வெறுத்துருவா. அதை என்னால தாங்கிக்க முடியாது. நேத்து ராத்திரி நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். என் பொண்ணு சமையல் பண்ணா, எனக்கு சாப்பாடு ஊட்டினா, ராத்திரி முழுக்க கதை சொன்ன, பாட்டு பாடினா, சந்தோஷத்துல மிதந்த. இப்போ என் அம்மா என் மனசோடு இருக்கா. அந்த ஞாபகத்திலே மிச்சம் இருக்கிற என் வாழ்க்கையை நான் சந்தோஷமா கழிப்பேன். நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசலாமா? நிழல் கிட்டே கோச்சுக்கிட்டு தோத்து போனவனா நிறைய தப்பு பண்ணிருக்கேன். நான் மன்னிப்பு கேட்கல. உங்க சந்தோஷத்துக்கு குறுக்க இனிமே நான் எப்பவும் வரமாட்டேன். ஆனா அவ என் பொண்ணு இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. என் மனசு முழுக்க நீ மட்டும்தான் நிறைஞ்சிருக்க. அன்புள்ள மகளே, என் கண்ணில் மலர்ந்த கனவே, இனி உன்னை நான் என்று பார்ப்பேன். என் துயரம் யார் அறிவார்? எனக்கினி நாதி இல்லை. பாதை தொலைத்தாடு போல் நான் போகிறேன் கண்ணே. கரையில் துடிக்கும் மீனாயானேன் கண்ணே. என் மகளே, நீ என்றும் சீரும் சிறப்போ